ஏப்ரல் 14 பிற்பகல் 1:30 மணிக்கு வசந்த் அண்ட் கோ வழங்கும் மாமன்னன் சித்திரை திருநாள் சிறப்பு திரைப்படம். சீரியல்ல வர வில்லி மாதிரி அவங்க என்ன பார்த்து என்ன சொன்னாங்க தெரியுமா? நீ இப்படி போட்டு டைட் பண்ணா என் எலும்பு முறிஞ்சு போயிடுன்னு கோவமா சொன்னாங்க. அதான் ஒரு மாதிரி இருக்கு. ஓ, இவ்வளவுதானா? இதுக்கா இவ்வளவு ஃபீல் பண்ற? நான் என்னமோ வேற ஏதோ பெருசா சொல்லி உன்னை ஹர்ட் பண்ணிட்டாங்களோன்னு நினைச்சேன்ப்பா. பொறு ஏதோ அவங்க கூட ரொம்ப நாள் பழகுன மாதிரி இவ்வளவுதான் சொன்னாங்களான்னு கேக்குறேன். உள்ள இருக்கிறவங்க யாரு? உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? ஆமா, எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க தான். நான் பிறந்ததுல இருந்து எனக்கு அவங்க ரொம்ப நல்லா தெரியும். என்ன சொன்னீங்க? பிறந்ததுல இருந்தே நல்லா தெரியுமா? அப்படின்னா உங்களுக்கு நெருங்கின சொந்தமா? அதுக்கும் ஒரு படி மேல. புரியல, நீங்க என்ன சொல்ல வரீங்க? அவங்க எனக்கு சொந்தம்லாம் இல்ல, என்னோட பந்தம். இன்னும் உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, என்ன வயித்துல 10 மாசம் சுமந்து பெத்த என்னோட அம்மா தான் உங்களை திட்டினது. அம்மாவா? உண்மையாவே அவங்கதான் உங்க அம்மாவா? என்னங்க இவ்வளவு டவுட்டா கேக்குறீங்க? அப்போ இனிமே உங்ககிட்ட இன்டர்வியூ கொடுக்குறப்போ பர்த் சர்டிபிகேட், ரேஷன் கார்டு, ஆதார் கார்டுன்னு இப்படி கார்டெல்லாம் காட்டினாதான் நம்புவீங்க போல இருக்கு. அவங்கள உங்களோட அம்மான்னு சொல்றீங்க, ஆனா உங்களோட கேரக்டருக்கும் அவங்களோட கேரக்டருக்கும் கொஞ்சம் கூட மேட்ச் இல்லையே. எப்படி எப்படின்னா அப்படி அப்படிதான். என்ன கலாய்க்காம கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. நான் என்னோட டேடி மாதிரி, அதான் எப்பவுமே கூலா இருக்கேன். ஆனா என்னோட அண்ணன் என் மம்மி மாதிரி, அதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன திட்டிட்டு போனானே, சிடுன்னு இருப்பான். நம்ம கையில இருக்க 5 விரலும் ஒரே மாதிரி இருக்காது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இல்ல. அதே மாதிரி தான் இதுவும். என் ஃபேமிலியில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கேரக்டர்ஸ். யார் எப்படின்னு உன்னால கெஸ் பண்ணவே முடியாது. உங்க மம்மி எப்பவுமே இப்படிதான் டென்ஷனா இருப்பாங்களா, இல்ல அப்பப்ப சிரிச்சு சந்தோஷமா பேசுவாங்களா? ஏய், ஆக்சுவலா நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. எங்க அம்மா நார்மலான கூலான பர்சன் தான். ஆனா அவங்க கோவமா இருக்க டைம்ல யாராவது மாட்டினாங்கன்னா உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்க. இப்ப நீ அவங்கள பார்த்தல, இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. தேங்க்ஸ் பா, உங்க அம்மாவை பத்தி டிப்ஸ் கொடுத்ததுக்கு. எதுக்காக இந்த தேங்க்ஸ்? இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொரு பேஷண்ட்டும் ஒவ்வொரு விதமான மைண்ட் செட்ல இருப்பாங்க. சைக்காலஜிக்கலா ஒரு சில பேரை மைண்ட் செட்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா ட்ரீட்மெண்ட் பண்ண வசதியா இருக்கும்ல. காயத்ரி, நான் உனக்கு தெரியாத இன்னொரு ரகசியம் சொல்லட்டா? உலகத்துல எப்பேற்பட்ட சைக்காட்டிஸ்ட் வந்தாலும் எங்க அம்மா கிட்ட 10 நிமிஷம் உட்கார்ந்து பேசினா போதும், அவன் பேஷண்ட் ஆயிடுவான். தேங்க்ஸ் சந்தோஷ். காலையில இருந்து அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ல இருந்தேன், ஆனா உங்ககிட்ட ஒரு 10 நிமிஷம் தான் பேசினேன். இப்ப பாருங்க, சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். நீங்க இருக்கிற இடத்துல எல்லாரும் எப்பவும் சந்தோஷமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். காயத்ரி, நம்ம எப்ப பாரு சீரியஸா இருந்துகிட்டு போறப்போ என்ன கொண்டு போறோம்? வாழ்ற நாள்ல நம்மளும் சந்தோஷமா இருக்கணும், நம்மள சுத்தி இருக்கவங்களையும் சந்தோஷமா வச்சுக்கணும். பாருடா, வர வர பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் போற போக்குல சிம்பிளா சொல்லிட்டு போறீங்க. உங்ககிட்ட இருந்து நான் கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. ஆமா, வர வர நீயும் நல்லா பண்ற காயத்ரி. நான் என்ன பண்றேன்? இல்ல, நல்லா சைலண்டா கலாய்க்க கத்துக்கிட்டேன். ஓ அப்படியா? அதெல்லாம் நான் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டது. ஓகே காயத்ரி, அப்புறம் நான் இப்படியே நின்னு உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சேன்னா இன்னைக்கு ஃபுல்லா கூட பேசிட்டு இருப்பேன். அப்புறம் எந்த பேஷண்ட்டுக்கும் என்னால ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது, டைம்க்கு இன்ஜெக்ஷன் போட முடியாது, கரெக்டான டைம்க்கு டேப்லெட் கொடுக்க முடியாது. ஐயோ, முதல்ல நீங்க கிளம்பி போய் வேலையை பாருங்க. என்னால இத்தனை பேரோட உயிருக்கு ஆபத்து வந்துச்சுன்னா அப்புறம் அந்த பாவம் என்ன சும்மா விடாதுங்க. நீங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க, ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வெளியே மீட் பண்ணலாம். ஓகே? போறதுக்கு மனசு இல்ல, இருந்தாலும் நீங்க சொல்றதுக்காக நான் போய் ஒர்க் பண்றேன். ஓகே, பாய். நானும் எத்தனையோ பொண்ணுங்க கூட பேசி பழகி இருக்கேன். ஆனா இந்த காயத்ரி கிட்ட பேசுறப்போ மட்டும் மனசுல இருக்கிற பாரம் எல்லாம் குறைஞ்சி ரொம்ப லேசா ரிலாக்ஸா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. என்னமோ தெரியல, இந்த பொண்ணு மேல ஒரு தனி பாசம் வருது.